நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக வந்து எனக்கு தகவல் வந்து கிடைச்சது. ஹிப்னாட்டிசம்னா என்ன, இப்போ எனக்கு மன திருப்தியா இருக்கு. இந்த இடத்துல குருஜி விளக்கமா சொல்லி கொடுத்தாரு. அதுல வந்து நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக எப்படி மாத்துறது, மிக அருமையா மிக எளிய முறையில சரக்குலையும் வாசி யோகத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு அரிய கலையை ரொம்ப எளிய முறையில சொல்லி கொடுத்து ஐயா எனக்கு நல்லபடியா எனக்கு எல்லாமே ஒரு தெளிவான ஒரு கொடுத்தாரு. விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவா இருந்தது. கேட்ட கேள்விக்கு வந்த ஒரு கிளாஸுக்கு கிளாரிஃபைடாக கொடுத்தாரு, சொன்னாரு, சொல்லி கொடுத்தாரு. கன்னியாகுமரியிலேருந்து வரேன். பிரபஞ்ச பேராற்றல் எப்படி இருக்கு, தெய்வ ஆற்றல் எங்கே இருக்கு, ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்தது இந்த வகுப்பு. அதே மாதிரி நம்ம பிரபஞ்ச சித்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இறைவன் என்ன, கடவுள் என்ன, மேற்கொண்டது இன்னும் சில விஷயத்தை கற்றுக்க முடியும் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நல்ல திருப்தியோட இருக்கு. வெளிப்படையக்குள்ள ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஐயா கொடுக்காரு. மனசை வந்து எப்படி கையாளணும், இதுக்குள்ள இருக்கிற அந்த கழிவு எப்படி வெளியேற்றுறது, எதிர்பார்த்ததோட எனக்கு ரொம்ப நல்லா தெளிவா சொல்லி கொடுத்தது இன்னும் ரொம்ப நன்றி. நீ கலைஞர்ல ரொம்ப சந்தோஷம். அது உண்மையிலேயே உள்ளுக்குள்ள இருந்தது வந்து வெளியில ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நான் வந்து பார்க்க முடியுது என்னால. இந்த கலைஞர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம், என் பேர் பாஸ்கர், மயிலாப்பூர்லேருந்து வரேன். நான் இன்றைக்கி தான் தடவை கிளாஸ்க்கு வரேன், ஹிப்னாட்டிசம் கிளாஸ்க்கு. மன திருப்தியாக இருக்குது. சந்தேகம்ன்றது எதுவும் இல்லை, குறை எதுவும் தெரியாது. மேற்கொண்டது நம்ம பிரபஞ்ச சித்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். காரணம் என்னென்னா, மூடி மறைக்காமல் குழப்பி விடாமல் கேட்ட கேள்விக்கு வந்த ஒரு கிளாஸுக்கு கிளாரிஃபைடாக கொடுத்தாரு, சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. இன்னும் ரொம்ப நல்லா ஒரு மற்ற இடத்துல இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல எத்தனையோ சென்டர்ஸ் எத்தனையோ கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதுலேயும் இப்போ எனக்கு மன திருப்தியாக இருக்குது. இந்த இடத்துல அந்த கிளாஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த கிளாஸ் வந்ததுக்கு பிரோஜனமாக இருக்குது. மேற்கொண்டது இன்னும் சில விஷயத்தை கற்றுக்க முடியும் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நல்லா திருப்தியோடு இருக்குது. நன்றி. எதிர்பார்த்ததோட எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தது இன்னும் ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா, என் பேர் வந்து பாபுராஜ். சென்னையில் தான் வந்திருக்கேன். இப்போது வந்து ஹிப்னாட்டிசம் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். ஹிப்னாட்டிசம் தரக்கலை ரெண்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐயா எனக்கு நல்லபடியாக எனக்கு எல்லாமே ஒரு தெளிவான ஒரு கொடுத்தாரு. விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக இருந்தது, நல்லா புரியும்படியாக இருந்தது. பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, பிரபஞ்ச சித்தருக்கு நன்றி, ரொம்ப நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. பிரபஞ்ச சித்தர் அவர்கள் சரக்களையும் வாசி யோகத்தையும் பிரபஞ்சத்துக்கு அருள் புரியறதுனால நான் அவரை தொடர்பு கொண்டேன். மிக அருமையா மிக எளிய முறையில சரக்களையும் வாசி யோகத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு அரிய கலையை ரொம்ப எளிய முறையில சொல்லி கொடுத்து நம்மள மாதிரி தான் பிரபஞ்சத்தையும் பிரபஞ்ச உலகத்தை உயிரையும் மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தவர். அவரு கொடுக்கும் இந்த கலையை மனித உயிர்கள் கற்றுக்கிட்டு பிரபஞ்ச நன்மை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கம், என் பேர் மஜியழகன். நான் நேவிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஆடை விளம்பரத்தை பார்த்தேன். ஹிப்சோப்சம் அப்படிங்கிற பயிற்சிக்கு நான் வந்திருந்தேன். நல்லா தெளிவாக நான் சிறப்பாக நல்லது இருந்தது. குருஜி நல்லா விளக்கமாக சொல்லி கொடுத்தாரு. அதில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக எப்படி மாற்றுறது, இன்னும் பல விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாகவே இருந்தது. அதை சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க பலமுடன். வணக்கம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிப்னாட்டிசம் கற்றுக்கிறதுக்காக இங்கே நான் வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐயா பற்றின தகவல் வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலிமா தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதே மூலிமா வந்து நான் ஐயா வந்து நான் தொடர்பு கொண்டேன். அவரு சொன்னார், சரி இந்த தேதிக்கு இன்றைக்கி வாங்க, நாங்கள் வந்து ஹிப்னாட்டிசம் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக வந்து எனக்கு தகவல் வந்து கிடைச்சிது. ஹிப்னாட்டிசம்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, எந்தெந்த இடத்துல யார்கிட்ட பண்ணணும், ஹிப்னாட்டிசம் வந்து யார்கிட்ட பண்ணால் வந்து அது வந்து ஒர்க் ஆகும், யார்கிட்ட பண்ணால் அது வந்து வேலை செய்யாது, இதை மாதிரி டாப் டு பாட்டம் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கரெக்டாக வந்து சொல்லி கொடுத்தாரு.
ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்தது இந்த வகுப்பு. அதே மாதிரி என்ன மாதிரியே வந்து மற்றவங்களும் வந்து ஐயா கிட்ட வந்து இந்த ஹிப்னாட்டிசம் கிளாஸை வந்து கற்றுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கேன். ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. கன்னியாகுமரியிலேருந்து வரேன். பிரபஞ்ச பேராற்றல் எப்படி இருக்குது, தெய்வ ஆற்றல் எங்கே இருக்குது, இறைவன் என்ன, கடவுள்னு என்ன இப்படின்னு பல தேடுதலில் இதுக்கு ஒரு தேடுதல் வெளிப்படையக்குள்ள ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஐயா கொடுக்காரு. இல்லை கடவுள்னா நான் யார், கோயில்னு எதுக்கு போனோம், பஞ்சபூதங்கள் யாது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அந்த பாதையில் வந்துருக்கிறதுனால ஐயாவுக்கு மோட்டிவேஷன் ஒரு முன் உதாரணமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு உந்துதல் சக்திக்கு சப்போர்ட் பண்ணுது. எல்லாரும் இந்த நிலைக்கு வரக்கு ஐயா ஒரு சப்போர்ட் பண்ணியார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணியார். பரவாயில்ல, நம்ம போகிற பாதைக்கு அவர் கொஞ்சம் கூட உந்துதலாக இருக்கார். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. பின்ன புதுசாக வரவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். புரியல, ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்ன, எதுக்கு கடவுளை தேடி போகணும், கடவுள் தாண்டி அடுத்த கட்டம் என்ன இருக்குது, புரியல. பக்தியில் இருந்தால் என்னைக்கு ஞானம் பிறக்கும், பக்தியில் முடிஞ்சு ஞானத்தை தேடணும், ஞானம் முடிஞ்சு யோகம் பிறக்கணும், அப்படின்னு தான் இறைநிலையை அடைய முடியும் அப்படின்னு விதவிதமாக அவர் எடுத்து ஒரு பாதை காட்டியார். நம்ம போகிற பாதைக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு முந்துதலாக இருக்குது. அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். பிரபஞ்ச பேராற்றலுக்கு, இறை ஆற்றலுக்கும், பஞ்சபூதங்களுக்கும் ஆத்ம வணக்கம். வணக்கங்க. நான் வந்து ஹிப்னாட்டிசம் கிளாஸ்க்கு வந்து கலந்துக்கிட்டேன். இது ஐயாவை பற்றி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து தெரிஞ்சு ஐயா கிட்ட பேசினேன். இது மாதிரி எனக்கு வந்து மனசு சம்மந்தப்பட்ட பயிற்சி எடுத்துக்கணும், மனசை வந்து எப்படி கையாளணும், இதுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவுகள் எப்படி வெளியேற்றுறது, இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆர்வம் இது கற்றுக்கணுன்ட்டு. ஏன்னா அதை வச்சு மனசை வச்சு மேலே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுனால பயன்படுத்தி அதோட இதெல்லாம் எப்படி புரிஞ்சு செய்யணும் அப்படின்னு அப்போ இந்த கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இதில் வந்து கலந்துக்கினேன். இன்னைக்கு கலந்துனதில் ரொம்ப சந்தோஷம். அது உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே இருந்தது வந்து வெளியில் போச்சு. வெளியில் எல்லாம் கழிவுகள்லாம் வெளியில் போய் ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நான் வந்து பார்க்க முடிஞ்சுது என்னால். இது வந்து இப்படியே நான் வந்து இந்த பயிற்சி தொடர்ந்து செய்யணுன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலும் இந்த மனது மூலிமா எப்படி எந்த அளவுக்கு இந்த மனதை கையாண்டு இதுக்கப்புறமா அந்த சரக்கலைன்ற ஒரு சரக்கலை அப்புறம் வாசியோகம்லாம் ஐயா அந்த சொல்லித்தரந்துக்கிறாங்க. அதெல்லாம் கற்றுக்கின்னு நான் இன்னும் நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடையணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது வாழ்க்கையிலையும் இதை வச்சு வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்துன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த கலந்துனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. சித்திரை ரொம்ப நன்றி. இறைவனுக்கும் பிரபஞ்ச சித்தருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். என் பேர் உஷா. நான் அஸ்ட்ராலஜர், ஆவடி, சென்னையிலேருந்து. ஐயா இன்னைக்கு நடத்திய வகுப்பில், ஹிப்னாட்டிசம் வகுப்பில் கலந்துக்கிட்டேன். இன்றைய வகுப்பு வந்து ஐயா நடத்திய விதம் எங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சார். அதாவது காலம்புற இருந்து மதியம் வரைக்கும் எங்களுக்கு வந்து ஹிப்னாட்டிசம்னா என்ன, அது ஒரு மனிதர்களை நம்ம எப்படி ஹிப்னாட்டிசம் பண்ணுறது அப்படின்ற அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு லைவாகவே காலம்புறந்து மதியம் வரைக்கும் உணவு இடைவேளை வரைக்கும் எங்களுக்கு வந்து லைவாக செஞ்சு காட்டினார். அதுவும் இல்லாமல் இண்டக்ஷன், ரிலாக்ஸேஷன், ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிகர், ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ், அதுக்கப்புறமா போஸ்ட் ஹிப்னாட்டிக் சஜஷன், டெர்மினேஷன் ஆஃப் ட்ரான்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற விஷயங்களையும் ஐயா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எங்களுக்கு வந்து லைவாகவே எல்லாத்தையும் காட்டினார். அது வந்து எப்படி நம்ம ஹிப்னாட்டிசத்தை எப்படி பண்ணணுன்றதையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கு பண்ணக்கூடாதுன்ற விஷயங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மதியத்துக்கு மேலே எங்களுக்கு ஹிப்னாட்டிசம் அதில் இருக்கக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் தீர்த்து வச்சார். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தெய்வ விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதாவது கோவில்னா என்ன, நாம் எப்படி வணங்குறது, எதற்காக வணங்குறது, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து 7 சக்ராஸை பற்றியும் அவர் எடுத்தார். 7 சக்கரங்கள்ல எப்படி இயங்குது, அது எதுக்காக அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து புரிதலும் தெளிவோட எங்களுக்கு வந்து பொறுமையாகவும் எங்களுக்கு வந்து எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்லி ஐயா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சாங்க. இன்னைக்கு வகுப்புல நாங்கள் கலந்துக்கிட்ட எல்லாருமே இன்னைக்கு வந்து
ஐயாவோட ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் வந்தோம். ஐயா வந்து இதுதான் எனக்கு ஐயா கிட்ட முதல் வகுப்பு, நேரடி வகுப்பு. ஐயா வந்து இந்த வகுப்பை கற்றுக்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஐயா கிட்ட கற்றுக்கினதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இறைவனுக்கும் நன்றி, எங்கள் பிரபஞ்ச சித்தர் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கள் ஐயா. ஹிப்னாட்டிசம் வகுப்புக்கு வந்திருந்தேன். முதல்ல என்னுடைய சுய அறிமுகம். அடியன் கீதா, வழக்கறிஞராக கோவையிலிருந்து. ஏற்கனவே உங்கள்கிட்ட சரக்குலையும் ராசியோகமும் ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்காக குரு தீட்சை வாங்கியிருந்தேன், கிளாஸ் வீடியோஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹிப்னாட்டிசம் கிளாஸு இருக்குதா எனக்கு தகவல் கிடைச்சது. ஹிப்னாட்டிசமா ரொம்ப பெரிய விஷயம், அது எப்படி நம்ம கற்றுக்கிறதுக்கு சாத்தியப்படும், அது இல்லாமல் இது எந்த விதத்தில் நம்மளுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், இருந்தாலும் குரு சொல்லியிருக்காரு வந்து பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேன். ஹிப்னாட்டிசம் என்பது மிக வியக்கத்தக்க ஒரு கலை, அரிதான கலை. அத்தகைய அரிய கலையை படிப்படியாக மிக எளிய முறையில் அனைவரும் புரிந்து கொள்ள ஏதுவாக ஐயா அவர்கள் வகுப்பில் பயிற்றுவித்தார். மிக அற்புதமான ஒரு ஆச்சரியமான அனுபவம், ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு போனது. வகுப்பில் நேரடியாக குரு அவர்கள் மேடையில் நடித்து காட்டிய பல விஷயங்கள், ஹிப்னாட்டிசத்தின் மூலம் பாகற்காயை வாழைப்பழம் என்று உண்ண வைத்து நீரை தேனாக உணர்ந்து ரசித்து குடித்தது சாதாரண மனித உடலை ஹிப்னாட்டிசத்தின் மூலம் ஆள் மனதில் எண்ணங்களை வைத்து உடலை ஸ்டீல் பாடியாக உணர வைத்து மாற்றி காமித்தது. அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா கண்ணு முன்னாடி நடக்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹிப்னாட்டிசம் அப்படின்னு ஆள் மனசுல விதைகளை எண்ணங்களை விதைக்கிற மூலமா ஒரு சாதாரண உடலை ஸ்டீல் பாடி மாதிரி, இரும்பு கம்பி மாதிரி மாற்றி அவரு அதை உணர்ந்து அது எந்த அளவு சாத்தியம் அப்படிங்கிறது அப்படியே பார்க்க பயங்கர ஒரு, இதெல்லாம் உண்மைதானா, சாத்தியப்படுமா, ஆனா சாத்தியமே மேடையில் நடக்குதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்துல பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதிரில் நிற்பவரை, ஒரு சாதாரண மனுஷரை இவர் விஜய் தான் அப்படின்னு உணர வச்சு விஜயாகவே அவர் பாவித்து பேசுறத பார்க்கும்போது மிக ஆச்சரியமா இருந்தது. அது முழுக்க முழுக்க எதை மனசு விதைக்கிறோமோ ஹிப்னாட்டிசம் பண்ணப்படுறவங்க அந்த விதையை வாங்கி அதை அப்படியே அதுக்கேற்ற மாதிரியே தீ கொடுத்து போகிற மாதிரி நடக்குது பார்த்துப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மிக ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்ற ஒரு நிலை, ஒரு மனிதன் தன் பெயரையே முற்றிலுமாக மறந்து நிற்க வைக்க முடியும். ஒருத்த பிறந்ததுல இருந்து நான் இன்னாருன்னா என்னுடைய பேர் இது அப்படிங்கிறது சாகுற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதையவே அவரு ரொம்ப அசால்ட்டா செஞ்சு காமிச்சாரு. உங்களுடைய பேர் என்ன, நீங்க இந்த பேரை நீங்க சரவணன், அதான் நீங்க மறந்துட்டீங்க, உங்க பேரை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் மேடையில சொல்லும்போது இதெல்லாம் எப்படிதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பல முறை அவரை உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அவர் முழுசா மறந்து நிற்கிறதெல்லாம் சாத்தியமான விஷயமா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஹிப்னாட்டிசங்கிறது எவ்வளோ பெரிய கலை, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் அப்படியே மெய்மருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வகுப்புல. அப்படியே லைவா நிகழ்த்தி காட்டினாரு. இது ஆச்சரியத்தின் உச்ச நிலைக்கு ஒரு மனிதன் எதை மறந்தாலும் தனது பெயர் என்ன என்பதை மறப்பது என்பது மிக மிக அசாத்தியமான ஒன்று. அதை சர்வசாதாரணமாக மேடையில் நிகழ்த்தி காட்டியது. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹிப்னாட்டிசத்தின் மூலம் எந்த அளவிற்கு எதுவும் சாத்தியம் என்று தெரிந்து கொண்டு அக்கலையை கற்றுக்கொண்டது பூர்வஜனின் புண்ணியம் என்று சொல்லலாம். வேற என்னன்னு சொல்ல முடியும்? ஹிப்னாட்டிசம் என்ற இந்த கலையின் மூலம் ஒரு மனிதனின் பலவீனங்களை அவன் மனதில் இருந்து அகற்றி தேவையான மனோபலத்தை அவள் ஊட்ட முடியும் என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று கற்றுக்கொண்டது எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். வீட்டிற்கு ஒருவராவது இக்கலையை அறிந்து வைத்திருந்தால் தனது குடும்ப நபர்களையும் தனது நண்பர்களையும் சரியான முறையில் ஆக்கப்பூர்வமாக வழிநடத்த அவர்களின் வெற்றிக்கு பக்கபலமாக நிற்க முடியும் என்பதை முழுதாக மனதார அந்த கணத்தில் வகுப்பு நடக்கும்போது உணர்ந்தேன். ஏனென்றால் வீட்டுக்கு வீடு குடும்ப நபர்களின் மனதில் தாழ்வு மனப்பான்மை, சோர்வு, பயம், சோம்பேறித்தனம், தன்னம்பிக்கையின்மை போன்ற பல எதிர்மறை எண்ணங்களும் மனோபாவங்களும் தான் பல குடும்பத்தோட மகிழ்ச்சியின்மைக்கு காரணமாக உள்ளது.
இந்த அனைத்து எதிர்மறை இருளையும் அகற்றி வெற்றி மகிழ்ச்சி தன்னம்பிக்கை புத்துயிர் என்ற ஒளிக்கதிர்களை பாய்ச்ச வந்த சூரியனாக ஹிப்னாட்டிசம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபரும் திகழ முடியும் என்பதில் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. எனவே எனது உணர்வுகளையும் எண்ணங்களையும் நன்றியுரைக்கும் நிமித்தமாக பகிர கடமைப்பட்டுள்ளேன். ஹிப்னாட்டிசம் என்பது ஏதோ ஒன்று, அது நமக்கு எதற்கு என்று நினைப்பவர்களுக்கு நான் உணர்த்த இந்த புரிதல்களை பகிர கடமைப்பட்டுள்ளேன். சுருக்கமாக சொன்னால், எதிர்மறை இருளை அகற்றும் சூரியன் வீட்டுக்கு வீடு இருக்க வேண்டும். அது சாத்தியப்பட்டால் ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியோடு பரந்த மனப்பான்மையோடும் வெற்றி பாதையில் பயணிக்கும். அதனால் நமது சமுதாயமும் நாடும் கோடி சூரிய பிரகாசமாக இந்த உலகில் ஒளிர முடியும். இக்கலையை அனைவரும் கற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமான முறையில் வாழ வேண்டும் என்று நினைத்த திரு பிரபஞ்ச சித்தர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. சக உயிர்களையும் தன்னுயிர் போல் மதிக்க வேண்டும் என்ற உபாசனை சொல்லிக் கொடுக்கும் குரு அவர்கள் அவ்வாறே அதன்படியே நடந்தது மிக ஆச்சரியமாக இருந்தது. மிக மிக சாதாரணமான என்னை வகுப்பில் ஒருவராக கடந்து கொண்ட சொல்றது மட்டும் இல்ல, போதனைகளை நிகழ்த்தி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரே குரு அப்படிங்கிறத நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். மிக்க மிக்க நன்றி ஐயா. தாங்கள் குருவாக கிடைச்சது எங்களுடைய பிராப்தம். உங்களுடைய கலையோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டவங்க இருக்கிற ஒவ்வொரு இடமும் அவங்களோட சுற்று வட்டாரமும் மிக மிக சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டதையும் உணர்ந்ததையும் நான் உங்களுக்கு இங்க பகிர்றேன். நன்றிங்க ஐயா. கோடான கோடி நன்றி.